வெல்கம் டு MYLAI Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா கடலை பருப்பு துவையல். சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நியூ அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, கூட ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான இன்கிரிடியன்ட் என்னன்னு பார்க்கலாம். கடலை பருப்பு, தேங்காய், வரமிளகாய், பூண்டு, புளி, உப்பு. இப்போ ஒரு pan வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க கடலை பருப்பை அதில் சேர்த்துடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். இன்றைக்கி நான் கடலை பருப்பு போட்டிருக்கேன். தோரம் பருப்பு வேணுனாலும் இதில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரியே இப்போ இது நல்லா எண்ணெயிலேயே பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ நான் வச்சுருக்க தேங்காய் பற்றியும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பூண்டு, வரமிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு புளி அதில் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறமா இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஹீட்டே அதுக்கு போதும். இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்தோன்னா நம்மளோட கடலை பருப்பு துவையல் ரெடி. இந்த துவையல் பார்த்திங்கன்னா டிஃபனுக்கும் இருக்கட்டும், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸுக்கு கூட ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பேக் பண்ணிட்டு போகும்போது கெடாமல் இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.